குப்பையில் பற்றிய தீயை எல்லாம் அணைப்பது தங்களது வேலையில்லை என்று பொதுமக்களிடம் தீயணைப்புத்துறை வீரர் பொறுப்பின்றி பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சாலையோரம் குப்பைகளை கொட்டி தீ வைத்து வருவதால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் தீயணைப்பு வீரரின் பொறுப்பற்ற பேச்சு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டாலர் சிட்டியான திருப்பூரில் குப்பைகளை கையாளுவதில் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது. 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பைகளை நெருப்பெரிச்சல், காலாம்பாளையம், முதலிப்பாளையம், இச்சிப்பட்டியில் உள்ள பாறை குழிக்குள் கொட்டி வந்தது. இதற்கு எதிராக பல கட்ட போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டதால் அங்கு குப்பைகள் கொட்டுவது நிறுத்தப்பட்டது. தற்போது நகரின் சாலையோரம், நொய்யல் ஆற்றின் கரையோரம் குப்பைகளை கொட்டி வருகிறது. சரியான இடத்தை தேர்வு செய்து அங்கு குப்பைகளை கொட்டும்படியும், கொட்டப்படும் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் துர்நாற்றம் வீசியும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக வாவிப்பாளையம், திருக்குமரன் நகர் அருகே சாலையோரத்தில் கொட்டப்படும் குப்பைகள் அடிக்கடி தீ வைத்து எரிக்கப்படுவதால் குடியிருப்பு வாசிகள் மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், பெரியவர்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு வருகிறது. நிம்மதியாக வீட்டில் ஒரு பிடி சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர். கடும் பாதிப்புக்குள்ளான பகுதிவாசி ஒருவர் எரிந்து கொண்டிருக்கும் குப்பைகளை அணைக்க வரும்படி திருப்பூர் வடக்கு தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு போன் செய்துள்ளார். அப்போது மறுமுனையில் பேசிய அதிகாரி ஒருவர், வீடு, தொழிற்சாலை தீப்பிடித்து எரிந்தால் கூப்பிடுங்கள், குப்பைகள் எரிந்தால் அதை அணைப்பது எங்களுடைய வேலை இல்லை என்று தெனாவட்டாக பதிலளித்துள்ளார். சார், தீ அணைக்கிறது தான் சார் உங்க வேலை. தீ அணைக்கிறது எங்க வேலை. வீடு 10 வருஷம் எரியுன்னு சொல்லுங்க. குப்பை எரிக்கிறது எங்க வேலை இல்ல சார். இப்ப நீங்க வந்து செஞ்சீங்கன்னா புகை வந்து வாழ முடியல சார். சரி, அப்படியே அவங்க பேசணும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம் சார்? நாங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணிட்டோம் சார். குப்பை அணைக்கிறது எங்க வேலை இல்ல சார். குப்பை முடியல சார், புகைனால முடியல சார். எங்களால மூச்சு விட முடியல சார். எங்க வேலை இல்ல அந்த வேலை. குப்பை அணைக்கிறது வீடு ஃபயர் ஆச்சுன்னா கம்பெனி ஃபயர் ஆச்சுன்னா வர்ற வேலை சார். இப்ப நீங்க வரலன்றது இல்ல சார். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இப்ப எங்களுக்கு வந்து முடியல சார். உள்ள சிட்டிக்குள்ள போட்டு எரிச்சு எங்களை போட்டு வாழ கொடுங்க, போலீஸ்லயே கொடுங்க. குப்பை எரிவதால் மூச்சுவிட முடியவில்லை என்று தீயை அணைக்க வரும்படி கெஞ்சிய நபரிடம் கவுன்சிலரிடம் கூறுங்கள், அவர் வந்து பார்ப்பார் என்று பொறுப்பை தட்டி கழித்து பதிலளித்துள்ளார் தீயணைப்புத்துறை அதிகாரி. அதோடு நிற்காமல் ஒரு லோடு தண்ணீர் மட்டுமே கொண்டு வருவோம், கூடுதலான தண்ணீருக்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தீயணைப்பு வீரர் கராராக கூறும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மக்களுக்காக வேலை செய்றீங்க சார். நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க சார். நான் எப்படி சார் பண்ண முடியும்? நான் சாதாரண குடிமகன் எப்படி சார் நான் பண்ண முடியும் சார்? என்ன சார் நீங்க பேசுறீங்க? அப்ப யாரும் சொல்லணும்னு சொல்லுங்க. உங்க கவுன்சிலர் சொல்றதா உங்களுக்கு சார் சொல்ல முடியும். நான் வேற யார்ட்ட பேச முடியும்? அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க, லைன்ல வராங்க, நாங்க வரோம் சார். எனக்கு என்ன சார், அவங்க செய்ய மாட்டாங்கன்றதானே சார் உங்ககிட்ட சொல்றோம். செய்ய மாட்டாங்கன்னா நாங்க அதை ஒரு நாள் அடிச்சு வந்துருவோம். பரவாயில்லையா சார்? எங்களுக்கு ஹெல்ப் வேணும் சார். உங்க ஹெல்ப் வேணும் சார். எங்களால முடியல சார். தயவு செய்து நடவடிக்கை எடுங்க சார். எங்களால வாழவே முடியல சார். எங்க வீட்டுக்கு தண்ணி வண்டி வச்சு அடிச்சுட்டு வந்துருவோம். மேற்கொண்டு நீங்க தண்ணி ஏற்பாடு கொடுத்தா அடிப்பாடி நாங்க வந்துருவோம். அவ்வளவுதான். நான் எப்படி சார் எப்ப பண்ணி தர முடியும்? தகவல் தானே சார் கொடுக்க முடியும். எங்கன்னா முடியல தானே சார் சொல்ல முடியும். விளம்பர திமுக ஆட்சியில் அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் மக்கள் நலனை மறந்து ஆணவ போக்குடன் நடந்து கொள்வது இந்த சம்பவத்திலும் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது.